வெளிப்படுகிறார். வெளிப்பட்டு கண்ணுக்கு தெரியாத, உருவமற்ற, புலப்படாத, பார்த்திராத ஒரு கடவுளை என் வழியாக நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் என்று கற்றுக் கொடுத்து, கடவுள் என்ன சொன்னாரோ அனைத்தையும் தன் வாழ்க்கையில எடுத்து, நீங்கள் குறிப்பிட்ட வண்ணமாகவே கடவுளுக்கு தோற்றமும் இல்லை, அழிவும் இல்லை என்பதை போல, அவர் மரணம் அடைந்தாலும், உலகத்தினுடைய தீய சக்திகளின் இடையிலே அவர் அடிக்கப்பட்டு மரணம் அடைந்தாலும், உலகத்தில் மீண்டும் உயிரோடு எழுந்த ஒரே ஒரு கடவுள் அது கிறிஸ்துவாக, இயேசுவாகத்தான் இருக்க முடியும். எனவே நீங்கள் சொன்னது போலவே கிறிஸ்துவும் தோற்றமும் இருக்கிறது, அதாவது அவருக்கு தோற்றமும் இல்லை, அழிவும் இல்லை, எந்த கடவுளும் அழிக்கப்பட முடியாது என்பதனால இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று மீண்டும் வாழுகிறவராகவே இருக்கிறார் என்கிறது எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய விசுவாசம். போல நீங்க சொன்ன மாதிரி பழைய ஏற்பாட்டுடைய மோசேயுடைய நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்கிறீங்களா? ஏன் அங்க இயேசு வந்து அங்கங்க மறுவிளக்கம் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க ஒரு சில விமர்சனங்கள் வைத்தீங்க. அப்ப மத்தேயு நற்செய்தியின் 5ஆம் அதிகாரத்தை நீங்க படித்து பார்த்தீர்கள், கொலை செய்யாதிருப்பாயாக என்கின்ற முக்காலத்துடைய கற்பனைகளை நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள், பரவாயில்ல, ஆனாலும் ஒரு வார்த்தை போடுவார், ஆனாலும் உன் சகோதரனை பார்த்து அறிவியலியே, உன் சகோதரனை பார்த்து மூடனே, உன் சகோதரனை பார்த்து முட்டாளே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்து பலிக்கு சமமாவான். அப்ப பழைய ஏற்பாட்டில் சொன்ன சட்டத்தை அப்படியே இயேசு பின்பற்றிருக்கலாம்ல, ஏன் இங்க மறுவிளக்கம் கொடுக்கிறாரு? அப்படி ஒரு கடவுள் இல்லையா அப்படிங்கிற ஒரு சின்ன கருத்து நீங்க வைக்கிறீங்க. அதுக்கு ஏன் சொன்னா, அதே கருத்து தான் பழைய ஏற்பாட்டில் மோசே சொன்னது கொலை செய்யாதிருப்பாயாக, அதோட மோசே நிறுத்தினார். ஆனா அது வருகின்ற கலாச்சாரம் நாகரிக அடிப்படையில் கால பரிமாற்றத்தில் யூதர்கள் நான் கொலை செய்ய மாட்டேன்ங்கிற விஷயத்தை மட்டும் நான் கடைபிடிச்சா போதும், மீதி ஒரு மனிதனை சித்திரவதைப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, கேவலமாக நடத்துவது, முட்டாளும் திட்டுறது, இப்ப இவரை பார்த்து குத்தி கொன்னு ஒரு உயிரெடுத்தா தான் கொலை, அந்த கொலை செய்யாதிருப்பா பழைய ஏற்பாட்டு சட்டம் சொல்லுது. ஆனால் இயேசு அதோடு கூடிய ஒரு மறுவிளக்கத்தை கொடுக்கிறார். ஜேக்கப்ப கொன்னாதான் எனக்கு குற்றம், அது வரைக்கும் அவரை கட்டி வச்சு உரிச்சாஞ்சேரி, போடா முட்டா பயல, போடா கேள பயல அப்படி திட்டுவது என்னுடைய உயிரை எடுப்பதை காட்டிலும் ஒரு மனிதனை அவமானப்படுத்துவது, சித்திரை செய்வது. சொல்ற பார்த்தீங்களா, உயிரோட கொள்றாயா, உயிரோட கேவலப்படுத்துறா, இந்த அவமானத்தை சந்திப்பதற்கு நான் செத்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் யூதர்கள் இருந்து கொண்டிருந்தால் இயேசு சொல்லுகிறார், கொலை செய்யாதிருப்பாயங்கிற முக்கால சட்டத்தை நீ பின்பற்றுவது மட்டும் சரியாக இருக்காது, உன் சொந்த சகோதரனை அவமானப்படுத்தாதே, முட்டாள் என்று திட்டாதே, அறிவியல் என்று திட்டாதே, அவனை மூடன் என்று சொல்லாதே. எனவே கடவுளுடைய சன்னதிக்கு சென்று காணிக்கை வைத்து கடவுளை வழிபடுவதற்கு முன்பாக உன்னோடு ஐக்கியப்படாத, உன்னோடு முரண்படுகிற, நீ முரண்படுகிற உன் சகோதரனிடத்தில் சென்று ஐக்கியப்பட்டு வா என்று சொல்லுகிற ஒரு மறு விளக்கத்தை இயேசு அங்கு விளக்குவதாக நாம் பார்க்கிறோம். எனவே இயேசு ஒரு நாளும் ஒரு பொழுதும் கடவுளுடைய தன்மையிலிருந்து அவர் குறைபடவும் இல்லை, கடவுளுடைய செயல்பாட்டிலிருந்து அவர் எங்கும் மாறுபடவும் இல்லை. தன்னோடு வாழ்ந்த அல்லது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் தங்களுக்கு இப்ப இருக்கிற மாதிரியே தான், யூதர்கள் எப்படி தங்களுக்கு அதை தங்களுடைய சொந்த லாபத்திற்காக, சுயநலத்திற்காக ஸ்கிரிப்சரையும் கடவுளை பற்றிய புரிதலையும் அந்த ஆன்மீகத்தையும் தங்களுக்கு எப்படி மேனிப்புலேட் பண்ணினே இருந்தாங்களோ அதை விமர்சனம் பண்ணுகிற ஒரு ஆண்டவராக கொடுக்கிறார். இன்னொன்று, நீங்க படித்திருக்கிற ஒரு சின்ன தாழ்மையான கருத்து, நீங்கள் படித்து கொண்டிருக்கிற அல்லது நீங்கள் விமர்சனத்துக்காக வைக்கின்ற இந்த திருமறை, கிறிஸ்தவ திருமறை, நீங்கள் வைத்திருக்கிற பைபிள் அப்படின்னு சொல்ற பைபிள் வந்து ஒரு பிற்காலத்தில் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி டிரான்ஸ்லேஷன் ஆன ஒரு பத்திரிகை. 1850ஆம் ஆண்டு இலங்கையை வாழ்ந்த ஆறுமுக நாவலர் என்று சொல்லக்கூடிய ஒரு சைவ சமயத்தை சார்ந்த ஒரு பிள்ளைமார் சமூகத்து இனத்தை சார்ந்த ஒருவர், ஒரு சிவனடியாராக வாழ்ந்தவர், தான் பெற்றுக்கொண்ட படித்துக்கொண்ட சமஸ்கிருத வார்த்தைகளை வைத்து திருமறையில் இருக்கிற கடவுளை தேவன் என்று சொல்லுவார். அவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டதா. ஜலன் என்ன தெரியும்? இன்னைக்கு இங்க இருக்கிற அவனை கேட்டால் தெரியும், கோமன பாட்டி கேட்டால் தெரியும், ஜலம்னா தண்ணிம்பாங்க. இன்னைக்கு யாராச்சும் இவங்க வீட்டில் வந்து ஜலம் கொடுக்கணும், என்ன வரும்? புண்ணுல சலம் தான் இருக்கு, நமக்கு புண்ணு வந்தால் தான் சலம் வரும். ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு ஜலத்தில் அப்படி சமஸ்கிருத சொல்லாளரோடு தனக்கு தெரிந்த 30 முக்கோடி தேவர்களில் இயேசுவையும் ஒருவராக அவர் பாவித்து அந்த விதமான சிந்து சமயத்துடைய சைவ சமயத்துடைய கருத்துக்களை அதிகமாக உள்ளெழுத்தி சமஸ்கிருத வார்த்தைகளுடைய கோர்வையாக தொகுக்கப்பட்டு நமக்கு கிடைத்திருக்கிற திருமறை தான் உங்கள் கைகளிலே, எங்கள் கைகளில் இந்த வைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் அதை இப்பொழுது நாங்கள் 1975ஆம் ஆண்டுக்கு பிறகு நாங்கள் மாற்றி இப்பொழுது பொது விவிலியம் என்று திருவிவிலியம் என்கிற நாங்கள் பயன்படுத்துகிறோம். அது கிட்டத்தட்ட கிரேக்க மொழியில 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த விதமான சூழலோடு நீங்கள் சொல்லுகிற பவுல் அப்போஸ்தலனாக இருக்கட்டும், அது மத்தேயு நற்செய்தியாளராக இருக்கட்டும், லூக்கா போன்றவர்கள் எல்லாம் எந்த கருத்தை, எந்த விஷயத்தை மையமாக வைத்து எழுதினார்களோ அதில் இருக்கிற 90% நேரடியான கருத்தை விளக்குகின்ற ஒரு திருமுறையாக நாங்கள் பயன்படுத்துகிறோம். எனவே நாங்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் கடவுள் அன்புடவர்,
அவர் ஏழை மக்களுக்காகவே இருக்கிறார். ஏழைகளோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார். கண்ணீர் விடுகிற மக்களோடு கண்ணீர் விடுகிற ஆண்டவராக, துன்பப்படுகிற மக்களோடு துன்பப்படுகிற எங்களுடைய போதகர் சொன்னது போல மத்தேயு நற்செய்தியில் அவர் கேட்பது அதுதான். நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீர்களா? நான் உணவு இல்லாமல் இருந்தேன், எனக்கு உணவு. ஒருவேளை நீங்க சொல்லுகிற இஸ்லாத்தில் ஒரு எளியவனை பார்த்து தள்ளிவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது, எளியவனுக்கு உணவு கொடுக்காமல் இருந்தால் அவன் முடிக்க முடியாது என்று எப்படி நீங்கள் நம்புகிறீர்களோ அதே சத்தியமும் அதே ஆன்மீகம் தான் இயேசு எங்களுக்கு போதித்திருக்கிறார். அதனால எந்த விதத்திலும் குறைவுட்ட ஒரு இது இல்லாமல் அதை நடைமுறை சாத்தியப்படுத்தி அதை மறுவிளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு சிலருடைய கருத்துக்கள் தான் இன்று கிறிஸ்தவத்தை வேறு விதமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. விளக்கங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதாவது என்னன்னா, இப்போ நீங்கள் விளக்கங்கள் சொன்ன அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் முதல்ல சொன்னதற்கு நேர் முரண்பாடாக அமைந்திருந்தது. எங்களுக்கு முதல்ல ரொம்ப எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்ததோ இப்போ அதிர்ச்சியாக இருக்குது. காரணம் என்னென்னா, இப்போ வந்து முதல்ல இயேசு வந்து இறைவனுடைய தன்மையில் உள்ளவர் கிடையாது, அவர் வந்து ஒரு இறை தூதுவர் தான் என்பதை வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க உங்களுடைய வார்த்தைகள்லையே. ஆனால் இப்போ நீங்கள் ஆற்றிய உரையை நீங்களே கொஞ்சம் இது பண்ணி பார்த்தீங்கன்னா, இயேசு வந்து தன்னுடைய கடவுள் தன்மையில் எவ்வித மாற்றமும் அடையவில்லை, குறைபாடு அடையவில்லை அப்படின்னு சொல்லியே தெளிவாக சொன்னீங்க. அப்போ என்னென்னா, இதைத்தான் நாங்கள் மறுத்து கொண்டிருக்கிறோம். அதான் இதனால தான் சொன்னது. அதாவது வந்து என்னென்னா, நம்ம உள்ளே ஒன்று வந்து என்ன நம்ம நினைக்கிறோமோ அதுதான் ஏதாவது வெளியே வரும். அப்படின்னும் பொழுது ஒரே இறைவன் நாங்கள் நம்புறதற்கும் நீங்கள் நம்புவதற்கும் உள்ள வேறுபாடுன்றது இதை தான். இந்த இதை தான் வந்து என்னென்னா, இதை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லிட்டு போங்கன்றதை அதை தான் நம்ம சொன்னோம். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய செய்திகளை சொன்னோம் உங்களுக்கு. அதாவது வந்து இயேசு வந்து கடவுள் கிடையாது என்பதற்கு நிறைய உங்களுக்கு சொன்னேன். அதாவது வந்து அவர் ஓடி ஒளிந்திருக்கிறார், அதே மாதிரி வந்து அழுதிருக்கிறார், அதே மாதிரி அழுது புலம்பி தூங்கி இருக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய செய்திகளை சொல்லும் பொழுது அவர் நாங்கள் மனிதன் தானே சொன்னோம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் சகோதரர் அவங்க பதில் சொன்னீங்க. ஆமாம், இப்போ அதான் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க முரண்பட்டாங்கன்றது தான் மேட்ரு. ஓகேவா? இது ஒரு விஷயம். இல்லை, நீங்கள் ஒரு ஏதோ கருத்து சொல்ல வராங்க. சரி, அப்படின்னும் பொழுது இது வந்து நேர்முரணாக அமைந்திருக்கின்றது முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த பைபிளில் வந்து இறைவனை பற்றிய சொல்லிய செய்திகள் அது இறை கோட்பாட்டுக்கு எதிரானதாக, இறைவனை இழிவுபடுத்துகிற மாதிரியான விஷயங்களாக இருக்கின்றது என்பதை நம்ம சொன்னோம். அப்படி சொன்னதுக்கு தான் என்ன உதாரணம் சொன்னோம்னா, இயேசுவை இறைவன் சொல்றீங்க, ஆனால் அவர் அதற்குரிய பண்புகளில் இல்லை அப்படின்றதான் நம்ம விளக்கம் உங்களுக்கு சொன்னோம். சொல்லும் பொழுதுதான் நீங்கள் இயேசு இறைவன் இல்லை என்று மறுத்ததனால் நாங்கள் உங்களுக்கு அது குறித்து வந்து விளக்கம் சொல்ல முடியலை. ஏன்னா நாங்கள் சொல்லக்கூடியதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் நாங்கள் அதுக்கு மேலே விளக்கம் உங்களுக்கு சொல்ல முடியாது. அதான் ஒற்றுக்கொண்டு 2 பேரும் ஒன்றுன்னு சொல்லும் பொழுது 2 2 4ன்னு 2 பேருமே சொல்லும் பொழுது 4க்கு நான் விளக்கம் சொல்லக்கூடாது, நீங்களும் விளக்கம் எதிர்பார்க்கக்கூடாதுன்ற அடிப்படையில் தான் நம்ம அதை பற்றி பேசவில்லை. ஆனால் இப்போ இப்போ சொன்னப்பட்ட செய்திகளில் நிறைய முரண்பாடுகள் வந்ததுனால நான் வந்து இறைவனுடைய வேதம் இது இல்லை என்பதற்கு நிறைய இறைவனை பற்றிய அவனுடைய கண்ணியத்தை குலைக்கக்கூடிய வகையில் உள்ள வசனங்களை நான் உங்களை எடுத்து சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய விளக்கத்தை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் மீகா அதிகாரம் 1ல் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வந்து தன்னுடைய இதை பற்றி சில செய்திகளை சொல்லி கொண்டு வருகின்றார். இதன் நிமித்தம், அதாவது அதுக்கு முன்னாடி வந்து சில செய்திகளை சொல்லிவிட்டு, இதன் நிமித்தம் நான் வந்து ஆந்தையை போல அலறுவேன், நரியை போல ஊளையிடுவேன், அம்மனமாகவும் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்வதாக செய்திகள் இருக்கு. அப்படின்னும் பொழுது நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, இது இறைவனுடைய வேத வெளிப்பாடாக இருந்தால் இது உண்மையிலே 4000 ஆண்டுகள்லாம் நீட்டமாக எழுதப்பட்டிருக்கட்டும். 4000 ஆண்டுகள் இடைவெளியில் எழுதினதுனால கர்த்தரை எப்படி கேவலப்படுத்தலாம்? இதுதான் எங்களுடைய கேள்வி. கர்த்தரை வந்து எப்படி இப்படிப்பட்ட கேவலமான விஷயங்களை கர்த்தர், அவர் அம்மனமா ஓடி நான் வந்து புலம்பி அலறுவேன், கர்த்தரையும் புலம்பி அலற வேண்டும். அவர் அனைத்து பொருள்கள் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கும் பொழுது, அவர் வந்து அனைத்து பொருள்களையும் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கும் பொழுது, தான் நினைத்ததையெல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கக்கூடிய ஒருவர் அவரையும் புலம்பி அலறணும், அவரையும் வந்து ஊளையிட வேண்டும், அவரையும் ஆந்தையை போல அலற வேண்டும், அவரையும் அம்மனமாக ஓட வேண்டும் என்பதுதான். அப்படின்னும் பொழுது இப்போ நாங்கள் பார்க்குறோம், ஆக இது இறைவனுடைய வாதமாக இருக்காது, இறைவனுடைய வார்த்தையாக இருக்காது. காரணம் என்ன? இறைவன் தன்னை பற்றி இழிவுபடுத்தி சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா,
கர்த்தர் வந்து இந்த உலகத்தில் மனிதனை படைத்தது குறித்து அவர் வந்து மனசஞ்சலப்பட்டார், மனஸ்தாபப்பட்டார். கர்த்தருக்கு தான் எல்லாமே தெரியுமே முக்காலமும். அவர் வந்து இதை செய்தால் என்ன நடக்கும் என்பது தெரிந்திருந்த நிலையில இறைவன் வந்து ஒரு விஷயத்தை செய்துவிட்டு ஆஹா நம்ம இப்படி பண்ணி போட்டோமே அப்படின்னு சொல்லி நான் ஏன் மன சஞ்சலப்படணும்? அப்ப மன சஞ்சலப்படக்கூடிய நிலையில கர்த்தர் இருக்க மாட்டாரு. இது இறைவனுடைய தன்மை இல்ல, இறைவனுடைய இலக்கணம் இல்ல, இறைவனுடைய ஆற்றலுக்கு அது அப்பாற்பட்டது. இது இறைவனை இழிவுபடுத்துறது நாங்க நம்புறோம். அதே மாதிரி நான் வந்து இதை நினைச்சு நான் இழைச்சு போயிட்டேன் என்று கர்த்தர் சொல்வதாக வசனம் வருகின்றது. எரேமியா 15:6 நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து இளைத்து போனேன்னு சொல்றாரு. கர்த்தர் ஏன் இழைச்சு போகணும்? கர்த்தர் அப்படிப்பட்டவரா? அவர் வந்து சாப்பிடாம இருந்தா மனுஷன் இழைச்சு போவான். நினைச்சு இழைச்சு போறதுக்கு கர்த்தர் என்ன மனுஷனா? மனிதனுடைய இடத்துல கொண்டு போய் அவரை வச்சு இழிவுபடுத்த வேண்டாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து எடுத்து பாருங்க. கர்த்தர் வந்து யாக்கோபுடன் முகத்துக்கு முகமாக சண்டை போட்டாரு இரவுல. அவர் ஒரு வந்து யாக்கோபோட சண்டை போடுறாரு. சண்டை போட்டு யாக்கோபு அவரால் வெற்றி கொள்ள முடியவில்லை. யாக்கோபை வெற்றி கொள்ள முடியாததை வந்து அவர் பார்த்து விட்டு யாக்கோபை மேற்கொள்ள இயலாத அவர் கண்டுவிட்டு அவர் என்ன செய்யறாரு? அவருடைய தொடை சந்துக்குள்ள அவர் கையை விட்டார் என்று வரக்கூடிய வசனங்கள் பார்க்கிறோம். அப்படின்னும் பொழுது ஒரு மனுஷனை, யாக்கோபு என்ற ஒரு வீரனை வீழ்த்துவதற்கு சக்தி இல்லாத ஒருவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அவர் வந்து அவரு கடவுள் என்றால் அப்படி கடவுளை ஏன் இப்படி இழிவுபடுத்த வேண்டும்? அப்படின்னா யாக்கோபு கடவுளாயிருவாரா இல்லையா? கடவுளே வந்து யாக்கோபை வீழ்த்த முடியாவிட்டால் யாக்கோபை விட வந்து கடவுளை விட யாக்கோபு பெரிய ஆள் ஆகிவிட்டார். அப்போ வந்து கடவுள் வந்து அந்த தொடை சந்துக்குள்ள விட்டு இது அந்த மர்ம உறுப்பை பிடித்தார்ன்றது அந்த இதுல வருது. அதாவது சகோதரர் அவர்களுக்கு இந்த இடத்துல கூடுதலா இன்னொரு விளக்கத்தையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது வந்து 1850களில் ஏதோ சமஸ்கிருதத்தில் உள்ள ஒரு சைவ சமயத்தை சேர்ந்தவர் மொழிபெயர்த்த வசனங்களை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் பேசுகின்றோம் என்று சகோதரர் அவர்கள் தவறா நினைச்சிருக்கிறீங்க. தயவு செய்து உங்களுடைய அந்த ஒரு எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும்படி உங்களுக்கு தாழ்மையா நான் வேண்டிக்கிறேன். காரணம் என்னன்னா, நாங்க வெறுமனே தமிழ் மொழிபெயர்ப்புகளை மட்டும் வச்சு இதை ஆய்வு பண்ணலங்கய்யா. பொது மொழிபெயர்ப்புன்னு சொன்னீங்கல்ல, பொது மொழிபெயர்ப்பை வைத்து மட்டும்தான் வந்து நீங்க பார்க்கணும்னு சொல்றீங்கல்ல, பொது மொழிபெயர்ப்பும் எங்களிடத்தில் இருக்கிறது. ஸ்டாண்டர்ட் வெர்ஷனும் இருக்கின்றது, ஜேம்ஸ் வெர்ஷனும் இருக்கின்றது. எல்லா அதாவது என்னன்னா அனைத்து விதமான பைபிள் மூலங்களையும் வைத்துக்கொண்டு இன்னும் சொல்ல போனா அதனுடைய மூல மொழியாக நீங்கள் நம்பக்கூடிய கிரேக்க மொழியை கற்றறிந்த அறிஞர்கள் இருக்கின்றார்கள். இப்ப நீங்க என்னென்ன வசனங்களுக்கு என்னென்ன கிரேக்க வாசகம் கேட்டீங்கன்னா நாங்க சொல்வதற்கு தயாரா இருக்கிறோம். அது வந்து தேவன் என்ற வார்த்தை எப்படி பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றது, குறியோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா, குறியகோஸ் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதா, இதை வந்து தொடைச்சண்டை தொட்டார் என்று சொன்னால் அதனுடைய மூல மொழி என்ன, அது நாகான்ற வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கின்றதா, அதுல என்ன வாசகம் அதுல சொல்லப்பட்டிருக்கின்றது, அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தையினுடைய மூல மொழி என்ன, அது வந்து பைபிள்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் அது அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதுல மற்ற வசனங்களுக்கு என்ன அர்த்தமாக அது சொல்லப்பட்டிருக்கின்றது என்பது வரைக்கும் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் நாங்க உங்கள்கிட்ட சொல்றோம். அது நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னா ஏதோ தமிழ் மொழிபெயர்ப்பு ஒரே ஒரு அந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷனை தமிழ்ல மொழிபெயர்த்து வச்சிருக்காங்கல்ல, அதை வைத்துக்கொண்டு நீங்க வந்து வாசிக்கிறீங்க, நீங்க தவறா விளங்கிக்கிட்டீங்க. ஆனால் நான் இப்ப நீங்க பட்டியல் போட விட்டீங்கன்னா ஒவ்வொரு வெர்ஷன்லையும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்கின்றதை நான் சொல்லுவேன். அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீர்களே, ஆனால் இயேசு வந்து சொல்லி காட்டுகிறார், என் நிமித்தம் எவனாவது ஒருவன் வீட்டையாவது தன்னுடைய பிள்ளையாவது தன்னுடைய மனைவி